எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு வைஷு. உன்னை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். கவின் இப்படி சொல்லுவார்னு சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஏன் இவ்வளோ தயக்கமாக இருக்குது? எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு. ஆனால் நான் ஏன் அப்போது யோசிச்சு சொல்கிறேன்னு வந்துட்டேன். ஏன் எனக்கு தயக்கமாக இருக்குது? அப்போது அவருக்கு என்னை பிடிச்சிருக்குல்ல. நான் தான் இத்தனை நாளாக அவருக்கு என்ன பிடிக்குமோ பிடிக்காதோன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போது அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு. ஆனால் நான் ஏன் இவ்வளோ தயக்கமாக இருக்கேன்? எனக்கும் அவரை பிடிக்குமே. எனக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் என்ன முடிவு சொல்றது. அதுவும் சடனா ஒரு ப்ரப்போஸ் பண்ண உடனே என்ன சொல்றதுன்னு சுத்தமா தெரியலையே. இது அம்மாவுக்கு தெரிஞ்சா, வீட்டிலலாம் யாருக்காச்சும் தெரிஞ்சா ஏதாவது சொல்லுவாங்களோ? இல்லை, அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன தயக்கம் இருக்கே. ஆனா கவின், உண்மையா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்னாச்சு இவளுக்கு? ஆஃபீஸ்லேருந்து வந்ததுலேருந்து இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கா. என்ன வைஷு? ஏ வைஷு! அப்போ கவின் மனசுல நான் தான் இருக்கல்ல. அப்போ நான்சி கிட்ட அன்னைக்கு எதுக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு? ஒருவேளை அவ கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லியிருப்பாரோ? ஓ, ஒருவேளை என்னோட பதில் தெரியாதனால அப்படி சொல்லியிருப்பாரோ? இருக்கலாம், அப்படிதான் இருக்கும். அப்போ கவின் மனசுல நான் தான் இருக்கேன். இந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு? ஆஃபீஸ்லேருந்து வந்ததுலேருந்து இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கா. கூப்பிட்டு கூப்பிட்டு சத்தம் கூட காட்டாமல் உட்காந்துட்டே இருக்கா. வைஷு, வைஷுமா! என்னம்மா? ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுட்டு இருக்கேன், சாதாரணமாக என்னம்மான்னு கேட்டுட்டு இருக்க. என்னாச்சு வைஷு? வந்ததுலேருந்து இங்கே தான் உட்காந்துருக்க. காஃபி போட்டு குடின்னு சொல்லிட்டு தானே வசந்தி சித்தி வீட்டுக்கு போனேன். நீ என்னன்னா காஃபி கூட குடிக்காமல் உட்காந்துருக்கேன். என்ன வந்து பார்த்தா அடுப்பில் பால் அப்படியே இருக்கு. இந்தா, நானே காஃபி போட்டு கொண்டு வந்துட்டேன், குடி. கொடுங்கம்மா. ஆமாம், எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா. ஆஃபீஸில் ஒரு டெஸ்ட் வச்சாங்கன்னு சொன்னால, அதில் நான் தாம்மா செலக்ட் ஆயிருக்கேன். அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படி கம்பெனிக்கு பெருமை சேர்த்துறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேம்மா. மற்றபடி ஒன்றும் இல்லை. அதானே, என் 2 பிள்ளைங்களுமே திறமசாலிங்க தான். அவங்க ஆசைப்பட்டு போகிற வேலைக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிற பற்றியா ரொம்ப சந்தோஷம்டா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக நீ நினச்சதெல்லாம் நடக்கும், கவலைப்படாமல் இரு. சரிம்மா. வைஷு, அனிதா கிட்ட எது பேசுனியாம்மா? பிள்ளைகிட்ட பேசியே 2 நாள் ஆச்சு. என்னன்னே தெரில, ஒரு ஃபோன் கூட பண்ணல. என்ன பண்ணுறானே தெரியல. இல்லைம்மா, நானுமே பேசல. எப்பவும் எனக்கும் ஒரு டைமாச்சும் ஃபோன் பண்ணிடுவான், ஃபோனே பண்ணல. நேற்று மெசேஜ் மட்டும் பண்ணியிருந்தாம்மா. ஏதோ ஆஃபீஸில் வேலை, 2 நாள் கழிச்சு ஃபோன் பேசுகிறேன்னு மெசேஜ் பண்ணி விட்டுருந்தா. உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேம்மா. நாளைக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். அப்படியா? சரிடா. என்னன்னே தெரில, புள்ள ஞாபகமாகவே இருக்கு, அதான்டா கேட்டேன். என்னம்மா நீங்கள் அக்காவை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லலாம்ல. நானும் உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பேன். அப்படி இல்லைன்னா அக்கா கிட்ட சொன்னால் அவள் வந்து இங்கே பார்த்துட்டு போக போகிறா. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அக்காவை இங்கே வர சொல்லலாம், சரியா? அட வைஷு, மறந்துட்டேன் பாருமா. பொங்கல் வரப்போதில்ல, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி முதல் பொங்கல், பொங்கல் சீர் கொடுக்கணும்லம்மா. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அவங்க வீட்டுக்கு போய் முறைப்படி சீர் கொடுத்துட்டு வந்துடலாம், சரியா? சரிங்கம்மா. ஏதாச்சும் வாங்கணும்னா சொல்லுங்கம்மா, நான் ஆஃபீஸ்லேருந்து வரப்போ வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லைடா வைஷு, பரவாயில்ல. நீயும் ஆஃபீஸில் பிள்ளை வேலை பார்த்துட்டு டயர்டாக தானே வர, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வசந்தி சித்தி கூட போய் நான் அக்கா மாமாக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் அனு அக்கா மாமா இருக்காங்கல்ல, அவங்களுக்குமே ஒரு ட்ரெஸ்ஸு கொண்டு வந்துடுறேன். அவங்களுக்கும் கொடுத்துடலாம், சரியா? சரிங்கம்மா. அம்மா, நித்யா இருக்கால, சித்திக்கிட்ட பேசலாம்ல, பேசுனீங்களா? இல்லைடா, எனக்கு அவளோட ஃபோன் நம்பர்லாம் எதுவுமே தெரியாது. அவளை கூட கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் பார்க்கவே இல்லை. சரி, நான் அஸ்வின் தம்பிக்கிட்ட கேட்டு தான் ஃபோன் நம்பர் வாங்கணும். சரி, அனிதா கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். சரிங்கம்மா. சரி வைஷு, இப்படியே மசன்னு உட்காந்துட்டு இருக்காத, எந்திரிச்சு வா. நைட்டுக்கு என்ன செய்யறது? ஏதோ ஒன்று செய்யுங்கம்மா. ஏடி, இப்போ அப்படி தான் சொல்லுவேன். அப்புறம் செஞ்சு சாப்பிட கொண்டு வந்து கொடுக்குறப்ப இது செஞ்சுருக்கலாம் இல்லம்மா, அது செஞ்சுருக்கலாம் இல்லம்மான்னு சொல்ல வேண்டியது. என்ன வேணும்னு சொல்லு, அதை செஞ்சு கொடுக்குறேன், புரியுதா? சரிம்மா. அப்போ சப்பாத்தி செஞ்சுக்கலாமா? சரி.
வாங்கப்பா, 4 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. வாப்பா அஸ்வின். ஆம் வரேன் அத்தை. இன்னைக்கு அது எதுக்குப்பா இவ்வளோ தயக்கம்? இது நம்ம வீடு. நாங்கள் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னோம்ல, உன்னோட தங்கச்சியை இங்கே தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க. அப்புறம் நம்ம வீட்டில் வந்து தங்கறதுக்கு நீ தயக்கப்படவே கூடாது, புரியுதா? ஏற்கனவே கார்த்திக் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். நான் தான் விடாப்படியாக கூட்டிகிட்டு வந்தே ஆகணும்னு சொன்னேன். காலையில் ஆஃபீஸ்க்கு சீக்கிரமாக போகணுன்னு சொல்கிறேன். அப்புறம் எப்படி சொல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தாராளமாக தங்கலாம், புரியுதா? இல்ல அத்தை. அது நான் வரலன்னு தான் அத்தை சொன்னேன். சார் தான் கண்டிப்பா வந்தே ஆகணும்னு கூட்டிட்டு வந்துட்டாரு. அட என்ன அஸ்வின், இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கோம், சும்மா தயக்கப்பட்டுட்ட. போ, மேலே இருக்க 2வது ரூமில் தங்கிக்கோ, சரியா? ம் சரிங்க அத்தை. அட சூர்யா, நீ மட்டும் என்னடா இந்த ட்ரெஸ்ல இருக்க? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, ஒரு சின்ன வேலை இருந்ததுன்னு வெளியே போயிருந்தேன். அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன் ஆண்டி. சரி உங்க எல்லாரையும் பார்த்து 2 நாள் ஆயிடுச்சுல, அதனால தான் ஆண்டி எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்துட்டேன். சரிப்பா, சந்தோஷம். அனிதா, என்னாச்சுடா, ரொம்ப டல்லா இருக்க? சாப்பிட்டியா இல்லையா? அத்தை, நான் சாப்பிட்டேன் அத்தை. மா, நான் ரூமுக்கு போறேன். என்னாச்சுப்பா கார்த்தி, நீ ஏன் இவ்வளோ டல்லா தெரியுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் டயர்டாக இருக்கு. போய் குளிச்சா ஃப்ரெஷ் ஆயிடுவேன். அதனால தான்மா நான் போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகுறேன். சரிப்பா, போ. சரிங்கப்பா, நீங்களும் போய் ஃப்ரெஷ் ஆகுங்க. நான் காஃபி போட்டுட்டு சொல்கிறேன். குளிக்கிறாரோ? எனக்கு தெரிஞ்ச அவர் இன்னைக்கு என் மேலே கோவமாக தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் என்கிட்ட சரியாக பேசவே இல்லை. நான் அவரை அவாய்ட் பண்ணுறது தப்புன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இனிமே அப்படி பண்ண மாட்டேன். சாரிங்க. எப்படியோ கண்டிப்பாக இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும். நாளைக்கு கிளைண்ட்ஸ் வர்றதுக்குள்ளே எல்லாமே என்னால் முடிச்சிட முடியும். இருந்தாலும் இவர்கிட்ட என்ன என்ன? கோவமாக இருக்கீங்களோ? கொஞ்சம் நகர்றியா? கன்ஃபார்ம் அனிதா, இவர் உன் மேலே கோவமாக தாண்டி இருக்காரு. இவரை எப்படி நீ சமாதானப்படுத்த போறேன்னு எனக்கு தெரியல. நாமளும் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிட்டோமோ? ஏங்க, நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லலை. என்ன பதில் சொல்லணும் இப்போ உனக்கு? நான் தான் கேட்டேன்ல, கோவமாக இருக்கீங்களான்னு. அதான். அதை பத்தி உனக்கு என்ன கவலை? நான் கோவமா இருந்தா என்ன, இல்லைன்னா உனக்கு என்ன? நான் என்னதான் சொன்னாலும் உனக்கு என்ன தோணுதோ அதை தான் நீ செய்ய போற. நான் சொல்றதுக்காக அதை கேட்கவா போற? என்னங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் சொல்லி நான் எது கேட்கல? ஓ, நான் சொல்றது எல்லாத்தையுமே நீங்க கேக்குறீங்கல்ல. எனக்கு தான் தெரியல போல. என்ன பண்றது, என் கண்ணுல தான் கோளாறா இருக்கும். போய் நல்லா ஹை டாக்டரா பார்த்து ஐ செக்அப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏங்க, சாரி. நான் பண்ணது தப்பு தாங்க. நீங்கள் எத்தனையோ முறை என்கிட்ட சொன்னீங்க தான். இருந்தாலும் நான் அப்படி பிஹேவ் பண்ணியிருக்க கூடாது. சாரி. எனக்கு தெரியல ஏன் அப்படி நான் பிஹேவ் பண்ணேன்னு எனக்கே புரியல. எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால தான் நான் இனிமே அப்படி இருக்க மாட்டேங்க. ஒர்க்கு முடிக்க போகிறேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. எப்படியும் இன்னைக்கு நைட்லாம் முடிஞ்சிடும். நாளைக்கு கிளைண்ட் கிட்ட எதுவும் பிரச்சனை ஆகாது. எல்லாம் பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. நான் என்ன சொல்றேன்னு இப்ப கூட உன் மண்டைக்கு உரைக்கலல்ல. இப்போ என்னாச்சு? எதுக்காக இவ்வளோ கோவப்படுறீங்க? நான் நான் எதுக்காக கோவப்படுறேன்னு உனக்கு தெரியாது. எதுக்காக நான் இப்படி பேசிட்டு இருக்கேன், எதுக்காக இப்படி இருக்கேன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியல. இங்க பாரு அனிதா, நீ ஒர்க்ல பெர்ஃபெக்டா இருக்கிறதெல்லாம் கரெக்டு தான். அதே சமயம் உன் மேல தப்பு இல்லாதப்ப அந்த தப்பு மொத்தத்தையும் உன் தலை மேல போட்டுக்கிறதும் பெரிய தப்பு தான். இந்த தப்பு யாருனால நடந்துச்சுன்னு நாளைக்கு உனக்கு தெரிய வரும். அப்ப தெரியறப்போ நீ என்ன ரியாக்ட் பண்றேன்னு நானும் பாக்குறேன். இப்பவும் சொல்றேன் அனிதா, நல்லா கேட்டுக்கோ. எனக்கு ஒர்க்கை பத்தி எந்த கவலையுமே இல்லை. ஏன்னா என் பொண்டாட்டி கண்டிப்பா அதை நல்லபடியா முடிச்சு கொடுப்பான்னு எனக்கு தெரியும். ஆனா அதை முடிக்கிறதுக்காக உன் மேல பிளேம் போட்டுக்கிற பத்தியா, அதுதான் என் பிரச்சனை. 2 நாளா நீ எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? காலையில இருந்து சரியா சாப்பிடல, நைட்டு ஃபுல்லா தூங்காம உட்காந்துட்டு இருக்க. எப்படி இன்னைக்கு நைட் ஃபுல்லா தூங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இப்படி தூங்காம இருந்தா என்னடி ஆகும் உடம்பு? எனக்கு எல்லாமே புரியுது அனிதா. எவ்வளோ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுது. அதுக்காக நல்லா சாப்பிடாம நல்லா தூங்காம இருந்தா உன்னோட ஹெல்த்தும் சேர்ந்து தான் பாதிக்கும். அது உனக்கு புரியுதா இல்லையா? நைட்டு ஃபுல்லாக தூங்கல, அட்லீஸ்ட் ஒரு 1 hour தூங்கி எந்திரிச்சாதான் கொஞ்சமாச்சும் பாடி ரிலாக்ஸாக இருக்கும். ஆனால் நீ அதையாச்சும் பண்ணியா?
நான் கோபமாவே இருந்தாலும் நான் என்னதான் சொன்னாலும் உனக்கு என்ன தோணுதோ அதை தானே செய்ய போறேன். போய் செய் போ. உனக்கு என்ன தோணுதோ அதுவே செய். ஆனா இதுக்கான ரிசல்ட் என்னன்னு நாளைக்கு உனக்கு தெரிய வரும். அப்ப வச்சுக்கிறேன் உன்னை. இங்கே தான் இருக்கீங்களா? சூர்யா, என்ன கையல்? இந்தாங்க உங்களுக்கு தான் அம்மா காஃபி கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இவகிட்ட ஏதோ மாற்றம் இருக்கே. வர வர இவ செய்யறது சுத்தமா சரியில்லை. கேட்டா மன்னிக்க மாட்டாளாம், எதுவும் பண்ண மாட்டாளாம். ஆனா இப்ப எதுக்கு பல்ல பல்ல காட்டுறானே ஒன்னும் புரியலையே. என்ன? இந்தாங்க. சரி கொடு. சம்மதங்கள் உள்ள போதும் வார்த்தை ஒன்று சொல்ல வேண்டும். வார்த்தை வந்து சேரும் போது ஆமா, எதுக்காக அப்படி பாக்குறேன்? அதான் காஃபி கொடுத்துட்டல, நீ போ. நான் குடிச்சிட்டு அப்புறமா கப்பு கொண்டு வரேன். போ. ஏன் நான் பக்கத்துல இருந்தா என்னவா? நீங்க காஃபி குடிச்சிட்டு கொடுங்க, நான் கப்பை எடுத்துட்டே போறேன். எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. டேய் வேண்டாண்டா சூர்யா, அவளை பார்க்காத. என்ன சூர்யா? என்ன என்ன கையல்? எதுக்கு இப்ப இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிறா? கொஞ்சம் நகர்ந்து நில்ல. யாராச்சும் வந்தா தப்பா நினைப்பாங்க. நகரு. அதெல்லாம் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. சீக்கிரமா காஃபி குடிச்சிட்டு கப்பு கொடுங்க. என்னது, இந்த கப்புக்கா இப்படி நிக்கிற? ஆமா. சரிதான், இந்தா எடுத்துட்டு போ உன் கப்பு. தேங்க்யூ, போயிட்டு வரேன். பாய். ஏய் பாத்து போ. என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ. கையல், ம், இன்னும் எத்தனை நாள் இப்படியே இருப்ப? எப்படி? ஏய் நடிக்காதடி. நான் என்ன கேக்குறேன்னு உனக்கு புரியல. இன்னும் எத்தனை நாள் கையல் என் மேல கோபமாவே இருப்ப? என்ன மன்னிக்கவே மாட்டியா? நான் செஞ்சது தப்பு தான் கையல். ப்ளீஸ் டி, எனக்கு இவ்வளோ நாள் நீ கொடுத்த தண்டனை எல்லாம் போதும். இதுக்கப்புறமும் வேண்டாம் கையல். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது கையல். ப்ளீஸ் சூர்யா, ப்ளீஸ் கையல், எதுவும் பேசாத. என்னை புரிஞ்சுக்கோடி. இன்னும் எவ்வளோ நாள் இப்படியே இருப்ப கையல்? என்னால் முடியல தெரியுமா? நீ முன்னாடிலாம் கூட என்கிட்ட வந்து பேசக்கூட மாட்டேன். அமைதியாக நீ பாட்டுக்கு இருப்ப. இப்போல்லாம் உனக்கு என்ன தோணுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீயா வந்து என்கிட்ட பேசுகிற, என்கிட்ட வந்து நிற்கிற, என்கிட்ட நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுகிற. இதெல்லாம் பார்க்குறப்போ என்னால் முடியல கையல். ப்ளீஸ் கையல், இதுக்கப்புறமும் என்னால் முடியாது. என்னடி நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், எதுவுமே பதில் சொல்லாம அமைதியாவே இருக்கேன். ஏதாச்சும் பேசு கையல். என் மேல கொஞ்சம் கூடவா உனக்கு லவ் இல்ல? எனக்கு உங்க மேல அளவுக்கு அதிகமான லவ் இருக்கு சூர்யா. ஆனா அதை என்னால் இங்க காட்ட முடியல. உங்களை துரத்தி துரத்தி நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணேன். அப்படி இருக்கப்போ எப்படி என் மனசுல நீங்க இல்லாம இருப்பீங்க? உங்களை ஒவ்வொரு அணுவா நான் ரசிச்சிருக்கேன் தெரியுமா? உங்களை எப்படியெல்லாம் லவ் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கப்போ எப்படி நான் உங்களை மறந்துடுவேன்? இப்போ கூட எனக்கு உங்களை கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ சூர்யான்னு சொல்லணும்னு இருக்கு. ஆனால் இப்போ சொல்ல மாட்டேன். உங்கள் பர்த்டே அன்னைக்கு தான் சொல்லணும்னு ஒரு முடிவோடு இருக்கேன் சூர்யா. அது வரையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். உங்கள் மனசை கஷ்டப்படுத்துகிறேன்னு எனக்கு தெரியுது. ஆனால் லவ்வை சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அந்த சந்தோஷத்தை நான் கண்டிப்பாக பார்ப்பேன். அதனால் ஒரு 10 days பொறுத்துக்கோங்க ப்ளீஸ் சூர்யா. சொல்லு கையல், என் மேல உனக்கு கோபம் போயிடுச்சு தானே? அதை என்னை விடுங்க. நான் இன்னும் என்ன பண்ணா உனக்கு என் மேல இருக்க கோபம் போகும் கையல்? கயல், சூர்யா அண்ணி கூப்பிடுறாங்க, விடுங்க. நான் வா நித்யா. இந்தாங்கண்ணா, உங்களுக்கு தான் காஃபி கொண்டு வந்தேன். அத்தை கொடுத்துட்டு வர சொன்னாங்க. என்னங்க? தேங்க்ஸ்டா. பரவாயில்லண்ணா, இருக்கட்டும். அம்மா எப்படி இருக்காங்கண்ணா? நல்லா இருக்காங்களா? அம்மா கிட்ட பேசியே 2 நாள் ஆச்சுண்ணா. எனக்கு அம்மா கிட்ட பேசணும் போல இருக்கு. என்னடா நித்யா இப்படி சொல்ற? அம்மா இன்னைக்கு கோவில்ல ஏதோ பூஜைன்னு சொல்லிட்டு சாயந்தரமே கிளம்புறதா சொல்லியிருந்தாங்கடா. ஃபோன்லாம் கொண்டு போயிருக்க மாட்டாங்களே. ஒன்று பண்றேன், நாளைக்கு நான் உனக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறேன். அம்மா கிட்ட பேசு சரியா? ம், சரிங்கண்ணா. அண்ணா, அப்பா
நித்யா, இவ்ளோ நடந்திருக்கு, இதுக்கப்புறமும் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு, ஒன்னும் வேண்டாம். அவரை இனிமே நான் அப்பான்னு கூப்பிடுறதாவே இல்ல நித்யா. எனக்கு அவர் பண்ணதெல்லாம் அம்மா சொல்றப்ப எவ்வளவு கோவம் வருது தெரியுமா? எல்லார் மூஞ்சிலையும் எனக்கு முழிக்கிறதுக்கே எவ்வளவு அவமானமா இருக்குன்னு தெரியுமா நித்யா? அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம அவர் பாட்டுக்கு நார்மலா இருக்காரு. எனக்கு அது பார்க்க பார்க்க தான் அவ்வளோ கோபம் வருது. அவரு என்னதான் பண்ணாலும் அப்பா தானேண்ணா. உனக்கே தெரியும்ல, அப்பா பாசத்துக்காக நான் எவ்வளோ ஏங்கிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி சொன்னது எது தெரியுமா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னை ஒரு நாள் கூட அவர் பொண்ணை பார்த்ததே இல்லைன்னு சொன்னதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியலண்ணா. அன்னைக்கு என் வீட்டுக்காரர் கூப்பிட்ட உடனே அவர் பின்னாடியே நான் வந்துட்டேன்னு அது கூட அவர் தப்பாக நினச்சிருப்பாருண்ணா. ஆனால் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக அவர் எந்த இடத்துலையும் அவமானப்படக்கூடாது இல்லைண்ணா. அதனால தான் என் பிறந்த வீடாகவே இருந்தாலும் என் அப்பாவாக இருந்தாலும் என்ன அவருக்கு பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா என் புருஷனை பேசுறதுக்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்லை தானே. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதே அவர் பெரிய விஷயம்னா அவர் எனக்காக எல்லா இடத்துலையும் அவமானப்படுறத என்னால் பார்க்க முடியல. அதனால தான் அவர் அன்னைக்கு கூப்பிட்ட உடனே நான் எதுவுமே சொல்லாமல் வந்துட்டேன். செஞ்சதுதான் நித்யா கரெக்ட். எந்த இடத்துலயும் பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனை எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க கூடாது. நீ கரெக்டா தான் பண்ணிருக்க. அவருக்கு ஒரு அவமானம் வரக்கூடாதுன்னு தானே நீ வந்த. அப்படியே இரு, கண்டிப்பா அப்பா திருந்துவாரு. அவரை திருத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. புரியுதா? இவ்வளோ நாள் அவருக்கு நம்ம பயந்ததெல்லாம் போதும் நித்யா. இதுக்கப்புறமும் அப்படி இருக்கக்கூடாது. அதனால நீ அவரை பத்தி எதுவும் கவலைப்படாத. கண்டிப்பா திருந்துவாரு. உன்னை ஒரு நாள் அவரே வீடு ஏறி வந்து உன்னையும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு கூப்பிடுவாரு. புரியுதா? அது வரையும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. அப்புறம் நித்யாமா, உன்கிட்ட ஃபோன் இல்லைல்ல? ஃபோனை தான் அப்பா உடைச்சிட்டாருன்னு சொன்னல. சரி, நீ கவலைப்படாத. அண்ணாக்கு இன்னும் 2 டேஸ்ல சேலரி வந்துடும். வந்த உடனே உனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்குறேன். இல்லைண்ணா பரவாயில்ல, நீங்கள் எதுக்காக கஷ்டப்படுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்ன நித்யா, இதுல கஷ்டம் என்ன இருக்கு சொல்லு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கையில கொஞ்சம் காசு கம்மியா இருக்குடா. சேலரி வந்த உடனே ஒரு நல்ல ஃபோனாவே அண்ணா வாங்கி கொடுக்குறேன். ம். பரவாயில்லண்ணா, இருக்கட்டும். சரிண்ணா, நீங்கள் காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்குங்க. ஆ, சரிடா. எங்க என்ன? எதுக்காக இவ்வளோ கோவமா இருக்கீங்க? இன்னைக்கு லேட்டாக தான் ஹாஸ்பிட்டல் போனீங்க, ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க. அதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு வேலை இல்ல, வேலை செய்ய இன்ட்ரெஸ்டும் இல்ல, அதனால கிளம்பி வந்துட்டேன். போதுமா? சரி நகரு, நான் கொஞ்சம் வெளியே போகணும். எங்க இந்தாங்க காஃபி, உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன். இல்ல, எனக்கு காஃபி எதுவும் வேண்டாம், கொஞ்சம் நகரு. எங்க காலையில் நடந்ததே இப்பயும் நினச்சிட்டு இருக்கீங்களா? நான் தான் சொல்கிறேன்ல, நான் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சேன். மற்றபடி வேறு எதுவுமே இல்லைங்க. நீங்கள் என்னை தப்பாக நினைக்காதீங்க ப்ளீஸ். என்கிட்ட பேச மாட்டீங்களா? நார்மலாக பேசுங்க. இங்க பாரு அனு, நான் காலையிலே இதை பத்தி கிளியரா உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். எனக்கு இதை பத்தி பேசவும் விருப்பம் இல்ல, உன்கிட்ட பேசவும் சுத்தமா விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப இப்படி வந்து நீ பேசுறதுனால மட்டும் நான் பேசிடுவேன்னு நினைக்காத. எப்பவும் நமக்குள்ள நடக்கிற சண்டைக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கு. உனக்கு அது புரியலனா நான் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு புரியாமலாம் இல்லை, எனக்கு எல்லாமே புரியுது. இதில் முழுக்க முழுக்க என் பேரில் தாங்க தப்பு இருக்குது. அவங்க ஒரு வேலை கொடுக்குறப்ப எப்படிங்க என்னால் செய்யாமல் இருக்க முடியும்? செய்ய முடியாதுன்னு என்னால் சொல்ல முடியல. அதனால தான். கரெக்ட் தான் அனு, கரெக்ட் தான். ஏன்னா அவங்க தான் இந்த வீட்டில் ரொம்ப முக்கியமான ஆள் பத்தியா. அதனால அவங்க சொல்ற வேலையெல்லாம் நீ செய்யாம இருந்தா கண்டிப்பா உன்னை தப்பா தான் நினைப்பாங்க. அவங்க தான் ரொம்ப முக்கியமான ஆள், சரியா? அதனால அவங்க சொல்ற வேலை எல்லாமே நீ செஞ்சு தான் ஆகணும். போ போ, இப்போ கூட காஃபி கொடுத்துட்டு ஏன் லேட்டா வந்தேன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கும் பதில் சொல்லு. ஏன் இவ்வளோ நேரம் ஆகி இன்னும் டிஃபன் பண்ணல, எனக்கு இது செஞ்சு கொடு அது செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க. அதையும் செஞ்சு கொடு, சரியா? உனக்கு என்ன தோணுதோ அப்படின்னு ஜாலியா இருக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்க சாரிங்க. இனிமே அவங்க எந்த வேலை சொன்னாலும் நான் செய்யாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இங்க பாரு அனு, உன்கிட்ட சண்டை போடுற அளவு ஸ்ட்ரென்த் எனக்கு இல்ல, புரியுதா? நானும் இன்னைக்கு இந்த பிரச்சனை பத்தி எதுவும் பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாதுன்னு பொறுமையா இருக்கணும்னு நினைச்சிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ திரும்ப திரும்ப அதை பத்தி பேசி என் கோவத்தை கிளப்பிட்டே இருக்காத. நான் பேசலனா அமைதியா விட்டுரு. திரும்ப திரும்ப வந்து என்கிட்ட பேச சொல்லி கேட்டுட்டே இருக்காத. அப்புறம் என்கிட்ட நீ நல்லா திட்டு வாங்கிட்டே தான் இருப்ப, சொல்லிட்டேன். எங்க ப்ளீஸ். அட அபிக்குட்டி, வாங்க வாங்க. என்னடா தங்கம், எங்க போனோம்? சரிடா தங்கம், நம்ம போலாம். உம்மா.
நீங்கள் எதுக்காக கோவமாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாமலாம் இல்லைங்க. எனக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலும் அவங்க கிட்ட அந்த மாதிரி பேச எனக்கு தோண மாட்டேங்குது. அதுதான் என் பிரச்சனை. கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் நான் மாறிடுறேன். ஆனால் நீங்கள் பேசாமல் இருக்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருக்கிறதா சுத்தமாக என்னால் ஏற்றுக்கவே முடியலங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலையிலேருந்து எந்த வேலையும் செய்ய முடியல. யார்கிட்டயும் சகஜமாக பேச முடியல. எனக்கு அடடே அபிக்குட்டி, வாங்க வாங்க. அம்மு, என்னடா கையில பொம்மையோட சுத்திட்டு இருக்க இன்னைக்கு பாப்பா? எந்த அம்மா வாங்கி கொடுத்தாங்க? ஓ, அதனாலதான் கையில வச்சிருக்கீங்களா? அப்பாக்கு கொடுக்க மாட்டீங்களா பொம்மை? பட்டுக்குட்டி, என்னன்னா இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டீங்களா? ஆமா கார்த்தி, கொஞ்சம் ஒர்க் பண்ணவே இன்ட்ரெஸ்டே இல்லை, அதான் சீக்கிரம் வந்துட்டேன். என்ன ஆச்சுண்ணா, ஏதோ டல்லா இருக்கீங்க? ம், எல்லாம் உங்க அண்ணியால தான் வர்றது. எனக்கு அவளை பார்க்க பார்க்க அவ்வளோ கோவம் வருதுடா. என்னாச்சுண்ணா, அன்னைக்கும் உங்களுக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? நீ வேற ஆதி, எங்க 2 பேருக்குள்ள என்னடா பிரச்சனை வரப்போகுது? எல்லாம் இந்த வீட்ல 2 பேர் இருக்காங்க பத்தியா, அவங்களாலதான். அவங்க சொல்ற எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவளை என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல ஆதி. அவ இன்னும் இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா என்ன? வேலைக்காரி மாதிரி வேலை வாங்குறாங்க. ஆனா அதை பத்திலாம் அவளுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல. யார் என்ன சொன்னாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு எவ்வளவு தெரியுமா கோபம் வருது. அண்ணா, என்ன சொல்றீங்க? ஆமாடா, இன்னைக்கு என்னாச்சுன்னா, அவங்களுக்கு எப்படி நான் அவ்வளோ தைரியம் வந்துச்சு? இவ்வளோ நாளா கொஞ்ச நாள் அமைதியா தானே இருந்தாங்க. திரும்பி பழையபடி ஆரம்பிச்சிட்டாங்க போல. டேய், அது மட்டும் இல்ல, அவ வந்ததுல இருந்தே அவங்க இப்படிதான் நடந்துட்டு இருக்காங்க போல. உன் அண்ணி வாயை திறந்து ஏதாச்சும் சொன்னா தானே ஏதாச்சும் தெரியும். வாயவே திறக்க மாட்டேன்றா. அதான் செம்ம டென்ஷனா இருக்க. அதை பத்தி விடு. அண்ணா, நீங்க பேசுறது எல்லாமே புரியுது. இருந்தாலும் அண்ணி பாவம்ல. நீங்க பேசாம இருந்தா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அது எனக்கு நல்லா புரியுது கார்த்தி. இருந்தாலும் அவ ஏன் இப்படி இருக்கா? ரொம்ப அடமெண்டா இருக்கா. அதுதான் எனக்கு செம்ம கோபம் வருது. ஒரு 2 நாள் ஆகட்டும், நானே நார்மல் ஆயிடுவேன். அண்ணா, நீங்க கவலைப்படாதீங்க. அதான் அண்ணி கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கீங்கல்ல. இதுக்கப்புறம் அண்ணி கரெக்டா தான் இருப்பாங்க. எதுவும் ப்ராப்ளம் ஆகாது. ம், உன் அண்ணி தானே, சொல்றத கேட்டுட்டாலும் பார்க்க தானே போறேன். அண்ணி மட்டும் இல்லைண்ணா, எல்லா பொண்ணுங்களுமே அப்படிதான் இருப்பாங்க போல. நீங்க என்ன சொல்றது, நாங்க என்ன கேட்கறது? அவங்க நல்லதுக்கு தான் நாம சொல்லுவோம். ஆனா அது கூட அவங்க காதுல விழ மாட்டேங்குது. திரும்பவும் நம்ம மேலதான் நாம சொல்றதா தப்புங்கிற மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. இவங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியலண்ணா. எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. 2 அண்ணாவுமே இப்படி புலம்புனா எப்படிப்பா? ம், நாளைக்கு உனக்கும் கல்யாணம் ஆகும்ல, அப்ப தெரியும்டா. என் பொண்டாட்டிலாம் நான் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பாப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் என்ன சொன்னாலும் அப்படியே கண்டிப்பா கேட்பா. அப்படியா கவின்? நானும் பார்க்க தானே போறேன். ரொம்ப நாள்லாம் இல்ல, இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனா 1 வருஷம். அதுக்குள்ள கண்டிப்பா உனக்கும் கல்யாணம் ஆயிடும். பார்க்க தானே போறேன். இங்க பாரு கவின், இப்ப கூட யாரும் நம்ம இஷ்டத்துக்கு அவங்க இருக்கணும்லாம் நம்ம ஆர்டர் பண்ணல. அவங்க நல்லதுக்குன்னு நம்ம ஒரு விஷயத்த சொல்றப்ப அது எடுத்துக்கோங்கன்னு சொல்றோம், அவ்வளவுதான். அதுலயும் செய்ய மாட்டேன்னு அடமெண்டா இருக்காங்க பத்தியா, அப்பதான் நம்மளுக்கு டென்ஷன் ஆகும். மத்தபடி யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு விஷயத்துல மட்டும் மாத்தவே முடியலடா. பாரா, என்ன ஒரு அதிசயம். எங்க நித்யா அன்னைக்கு இன்னைக்கு சிரிச்சுட்டே இருக்காங்களே. என்ன அண்ணி, ரொம்ப அதிசயமா இருக்கு, சிரிச்சுட்டே இருக்கீங்க? அதானே, அது ஒன்றும் இல்லை கயல், சும்மாதான். என்ன நித்யா, என்ன ஸ்பெஷல்? அவளுங்க சொன்ன மாதிரி உண்மையா சிரிச்ச முகத்தோட இருக்கியே. இந்த வீட்டுக்கு வந்து முதல்ல இன்னைக்கு தாம்மா நான் நீ சிரிச்சே பார்க்குறேன். என்ன விஷயம் சொன்னீன்னா நாங்களும் கொஞ்சம் சிரிப்போம்ல. அது அக்கா, இன்னைக்கு நாங்கள் ஸ்கூலுக்கு போயிருந்தோம்ல, அப்போ அவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, நீ சிரிச்சுட்டே இருந்தால் தான் அழகாக இருக்க, இனிமே என் முன்னாடி சிரிச்சுட்டே இருன்னு சொன்னாரா. அதை யோசிச்சுட்டு இருந்தேனா, அதான்க்கா சிரிப்பு வந்துருச்சு. பாரு நித்யா, பரவாயில்லையே. அண்ணி சூப்பர் அண்ணி. எங்க அண்ணா சொன்னாருன்றதுக்காக அவருக்காக சிரிச்சுட்டே இருக்கணும்லாம் முடிவு பண்ணிருக்கீங்களே. ஆனா உண்மையாவே அண்ணி, அண்ணா சொன்ன மாதிரி நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கீங்க. இனிமே சிரிச்சுட்டே இருங்க. ஆனா எங்க அண்ணு இன்னைக்கு என்னாச்சு, ரொம்ப டல்லா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை கயல், கொஞ்சம் தலைவலியா இருக்குமா, அதான். என்னாச்சுக்கா, இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தீங்க. எனக்கு ஃப்ளாஸ்கில் சுடு தண்ணிலாம் வேற போட்டு கொடுத்தீங்க. இப்போ அது ஒன்றும் இல்லை அனிதா, காலையிலேருந்தே கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்கு, அதனால தாம்மா. கொஞ்ச நேரம் போய் இல்லைனா ரெஸ்ட் எடுங்க. ஆமாக்கா, கொஞ்ச நேரம் போய் தூங்குங்க. நைட்டு டின்னர் நான் செய்கிறேன் இன்னைக்கு. நீ மட்டும் எப்படிமா தனியாக பண்ணுவ? ஒன்றும் இல்லைடா, 2 பேரும் சேர்ந்தே செய்யலாம்.
இல்லக்கா, உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்கல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நித்யா. பரவாயில்ல அண்ணி, உங்களுக்கு கம்பெனி கொடுக்க இன்னும் 2 அண்ணியும் கிடைச்சிட்டாங்க. அதனால அவளுங்க 2 பேரும் இருக்கிறது இருக்கட்டும். இங்க பாரு, அப்பன்னா அடுத்து உனக்கு தான் கல்யாணம் பண்ண போறாங்க. மாப்பிள்ளை பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இனிமே நீயும் சமைக்கிறப்ப வந்து கூட தான் இருக்க. ஒழுங்கா சமைக்க கத்துக்கிற, புரியுதா? சரி அண்ணி, கண்டிப்பா இனிமே நைட் டின்னர் அப்ப நானும் வந்து செய்றேன். நீ வந்துருவேன். பக்கத்துல இருக்க மகாராணி இருக்கா பத்தியா, அவ தான் வரமாட்டான். எனக்கும் இந்த சமையலுக்கும் ரொம்ப தூரம்ப்பா. என்னெல்லாம் ஆளை விட்டுங்க, என்னாலாம் முடியாதுப்பா. நான் வேணா சும்மா வந்து வேடிக்கை பார்த்து உங்களுக்கு பேசுறதுக்கு கம்பெனி கொடுக்கணுமா? நான் ரெடி அண்ணி, கண்டிப்பா வந்து உங்களுக்கு பேசியே கம்பெனி கொடுக்குறேன். அதுதான் எங்களுக்கு தெரியுமே. போங்க அண்ணி. சரி சரி, நீங்கெல்லாம் பேசிட்டு இருங்க. நீங்கெல்லாம் பேசுறத பார்க்குறப்ப எனக்கும் ஆசையாக இருக்கு, இங்கே இருக்கணும்னு இருக்கு. என்ன பண்ணுறது, எனக்கு வேலை இருக்கு. நான் கண்டிப்பாக நாளையிலேருந்து உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நான் போய் வேலையை பார்க்குறேன். ஓகே அண்ணி, நீங்கள் போங்க. ஓ, இவரு இங்கே இருக்காங்களா இவங்கெல்லாம்? சரி, இவர் இங்கே இருக்கட்டும், நான் ரூம்க்கே போகிறேன். கொஞ்சம் நில்லுங்க மேடம். என்ன சொல்லுங்க. என்ன மேடம், ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க போல. என்ன கேட்குறீங்க, எனக்கு புரியலை. என்ன ஜாலி? இல்லை, இந்த வீட்டுக்கு வந்த மருமகளுங்களையே நீ தாம்மா ஜாலியாக இருக்க. காலையில் எந்திரிச்சு குடுகுடுன்னு வேலைக்கு கிளம்பி போயிடுற. திருப்பி சாயந்தரம் வந்து வேலையே பார்த்துட்டு இருக்க. அப்படி என்னம்மா உனக்கு வேலை? அவ்வளோ வேலை கொடுக்குறாங்களா என்ன உன் கம்பெனியில்?